ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா. நாளை மறுதினம் புதன்கிழமை, ஆங்கிலம் 22 ஏப்ரல் மாதம் 2026, நமது இந்த உலகத்திற்கே 8 எழுத்தான நாராயணனுடைய மந்திரத்தை சொல்லி இந்த உலகம் உய்ய வேண்டும் என்று சொல்லி அரும்பாடுபட்டு இந்த உலகத்தையே நல் நிறைக்கு கொண்டு வந்த மகா புருஷர்களில் ஒருவரான திரு ராமானுஜர் அவதார திருவாதிரை நட்சத்திரத்திலே பிறந்த, திருவாதிரை என்பது நாம் எல்லாம் சொல்வது சிவனுக்கு என்று, அப்படிப்பட்ட நட்சத்திரத்திலே அவதாரமான வைணவ சம்பிரதாயத்திலே மேலோங்கி இருந்தாலும் எல்லோரும் நாராயணா என்கின்ற ஒரு நாமத்தை சொல்லும் பொழுது உங்களுக்கு முக்தி மோட்சம் வைகுண்ட பிராப்தி கிடைக்கும் என்று சொல்லிய அந்த ராமானுஜருடைய திரு அவதார ஜெயந்தி பிறந்த நாள் இப்படி மிக மிக சிறப்பாக ஸ்ரீபெரும்புதூரிலே கோலாகலமாக நடக்கிறது. என்ன, இந்த அவதார திருநாளிலே அவர் நேரடியாக மனித ரூபமாக வருவார். அவர் வரும் பொழுது அவருடைய பரிவாரங்கள், அவரை பின்பற்றியவர்கள் எத்தனையோ சொல்ல முடியாத 1000 லட்சக்கணக்கான அந்த குழுமங்கள், ஏன் அந்த நாராயணனும் சேர்ந்து மனித ரூபத்தில் அங்கே வந்து இறங்குவார் என்பது சித்தர்களது வாக்கு. தவறாமல் அங்கே வந்து அவரை தரிசிக்க வரும்பொழுது ஒருவர் பாக்கி விடாமல், மனித குலம் அல்லாமல் ஈ எறும்பு மற்றும் பிராணி குலத்திற்கெல்லாம் நல் ஆசியை வழங்கி செல்கின்ற அப்படிப்பட்ட ஒரு கோவிலுடைய கும்பாபிஷேகம் எப்படி முக்கியமானதோ அதைவிட பல லட்சம் கோடி முக்கியமானது ஸ்ரீமத் ராமானுஜர் ஜெயந்தி. இதை ஸ்ரீபெரும்புதூரிலே கொண்டாடுவது மிக விசேஷம். பல ஆலயங்களிலே உடையவர் உற்சவம் கொண்டாடுகின்றார்கள், அதுவும் நன்று. ஆனாலும் ஸ்ரீபெரும்புதூருக்கு, அந்தந்த ஊருக்கு, அவர் அவதாரமான இடத்திற்கு நாம் செல்வதென்றால் அவருடைய வீட்டுக்கு அவர் வரமாட்டாரா, அவருடைய இல்லத்திற்கு வரமாட்டாரா? அவர் பூஜை பண்ண அதே பெருமாளை தானே நேரடியாக வந்து பூஜிப்பாரே. அப்படி பூஜித்து அந்த பலன்களை அவர் எடுத்து செல்ல முடியாது. திரும்பி போகும்போது வெறுங்கையுடன் செல்வார். அந்த புண்ணியங்களை எல்லாம் வருகின்ற பக்த கோடிகளுக்கு தருகின்ற நல்ல நாள். ஆனால் ஒரு முறை திருவாதிரை நட்சத்திரத்தை பற்றி நமது வாத்தியார் சொல்லியதும், ராமானுஜரை பற்றி அளவற்ற பெரும் சொற்பொழிவு கொடுத்ததை நாம் நினைவு கொண்டு எல்லோரும் வருவோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா. ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தே ஸ்ரீமதே நாராயணாய நமகா என்று சொல்லிக்கொண்டு வாருங்கள். தொடர்ந்து பகுதி 2, 3 என்பதை பார்ப்போம். அதிகப்படியான அடியார்கள் எல்லாம் தான தர்மங்களிலே ஈடுபட்டு உங்களுக்கெல்லாம் சேவை செய்ய காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உடைய அருளால் அருணாச்சலா.